கிங்ஸ்டன் என்ன பார்த்தேன் பேசினா பார்த்துட்டே போனாரு அவ்வளவுதான். ஆனா வைராக்கியம் பிடிச்சவருப்பா. வைராக்கியம் இல்ல, நேர்மை பிடிச்சவரு. மத்த நேரமும் தம்பின்னு தூக்கி வச்சு கொஞ்சல மாட்டாரு. ஆனா அவர்கிட்ட உண்மையான கண்டிப்பு இருக்கும். அவர் கண்டிக்கிறதுல இருந்தே தெரியும் அவர் உண்மையா கண்டிக்காருன்னு. கண்டிப்பாரு. அதே நேரத்துல யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. நான் தப்பே பண்ணிருந்தாலும் சரி, ஆனா என்ன யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா தனியா கூட்டு வச்சு பெண்ட கழுத்திவா இருப்பாரு. அதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது. நான் அவர்கிட்ட வாங்கியிருக்க அடிக்கி வேற ஏதாவது செத்தே போயிருப்பான். என்ன அடிச்சிருக்காரு. ஆனா என்கிட்ட ஒரு நாள் கூட ஒரு பாசமாவே இருந்தது கிடையாது. யார் சொன்னா உன் மேல பாசம் கிடையாது? நிஜமாதான்டா, என் மேல அவருக்கு பாசமே கிடையாது. அதெல்லாம் உனக்காக இங்க எல்லாம் பண்ணுவாரு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, வண்டியில ஏதாவது வருமா எங்களுக்கு எல்லாம் துணி எடுப்போம். ஆனா உனக்கும் அதே மாதிரி எடுப்பாரு. அதை விட ஸ்பெஷலா எடுத்து கொடுத்து அனுப்புவாரு. உனக்கு புரியலப்போ. என்னடா சொல்ற? ஆமா, எல்லாத்தை விட உனக்கு தான் எப்பவுமே டபுளா பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனடா. கிங்ஸ் என்ன பார்க்கதான் அப்படி. ஆனா பாசத்துல அவர் அடிச்சுக்கவே முடியாது. டே கொஞ்சம் நில்லுக்க, நான் இப்ப வரேன். எங்கண்ணா போற? வாரேன்டா, அவசரமா வருது, நில்லு. பாத்து போன இல்லண்ணே, பாத்து போங்கண்ணே. உன்னுக்கு தான் போனேன். ஏதோ மிலிட்டரிக்கு போற மாதிரி பாத்து போங்கண்ணே பாத்து போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லண்ணே, பாம்பு பூச்சி கிடக்கும், அதுக்கு நான் சொல்ல வந்தேன். பாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா. அநியாயத்துக்கு ரொம்ப தான் பாசமா இருக்கான். அண்ணா பாத்துன ஐயோ ஐயோ. இவன் இப்படி போக மாட்டாள. ஒரு ஒண்ணுக்கு போடுறா நீங்க. ஏன் மேல நான் தானே அக்கறையா இருக்க முடியும். சரி வண்டிட்டு போவோம். ஆனா நீ இப்படி போயிட்டு எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். என்ன விட்டு உனக்கு என்னடா வேலை? அதான் ஊர்வலத்துல ஒரு வேலை இல்லைன்னா போச்சு நமக்கு. என்ன இல்லண்ணே, நீ போய்கிட்டே நான் இப்ப வந்துருவேன். டேய் பாப்பாலதான் பார்க்க முடியல, பெரிய நீங்க பாப்போம்டா. அன்னை கூட இருக்கும்போது அருமை தெரியல. உண்மையில அவர் நம்மள அப்பா அம்மா தான் பாத்துருக்காரு. அதான் ஃபீலே வரல. இப்போ அவரை பார்க்கணும் நல்லவே இல்லை. சரி, அவர் சைட்ல இருப்பாரு, நான் போய் தெரியாம பாத்துட்டு வரேன். சரிண்ணே, நீ போய்கிட்டே நான் பின்னாடியே வந்துருவேன். சீக்கிரம் வந்துருவல்ல. நீ வேணா பைக்கை கொண்டு போய் அத மொதல் எந்திர பைக்கதா. இல்லங்கண்ணா, நீங்க பைக்கு கொண்டு போங்க, நான் வரேன். சரிடா. இப்படி போக மாட்டாளே. மாட்டா, இப்படி போக மாட்டாள. ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கா? எங்க போய்கிட்டு இருக்கா? இங்கதானே வந்தா. உள்ள நினைத பார்த்தனே, ஒரு பக்கமும் காணும். அப்பனால காலையில எதுக்கு இங்க வந்திருக்கா? ஆள் இங்கதானே வந்தா. உள்ள வரத நான் பார்த்தனே, அதுக்குள்ள ஆளை காணும். சார் என்ன வேணும் சார்? அது இப்போ உள்ள ஒரு பொண்ணு வந்தானே. சேல்கன் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நானே எடுத்து கொடுத்துருவேன் சார். இனிமேதான் ஒவ்வொரு சேல்கெல்லாம் வருவாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? சேல்ஸ்கலா? இல்லையா, இல்ல ஒரு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டுக்கிட்டு. ஒருவேளை பொறுக்கி பயிலா இருப்பானோ? பார்க்கறதுக்கு பொறுக்கி மாதிரி இருந்தாலும் பெரிய இடத்து பாய் மாதிரி இருக்கானே. சரி, அவன் எவனா இருந்துட்டு போறான், நமக்கு வியாபாரம் ஆகணும். உங்ககிட்ட தான் கேட்க. ஒரு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டுட்டு ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டேன். அந்த பொண்ணு எங்க சார்? அவங்க சேல் பண்றவங்க இப்ப வந்துருவாங்க சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? சேல் பண்றாளா? அந்த பொண்ணு வரட்டும், ஏதாவது வாங்கிக்கிடுறேன். சரி, ஏதாவது வாங்கினா சரிதான். ஏது வாங்கினாலும் நமக்கு 2000 ரூபாய் லாபம் தான். ஓகே சார், நான் வர சொல்றேன் சார். இந்த கவுண்டர் நிக்குது யாருமா? சீக்கிரம் வாங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க பாரு. எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சம்பள பணம் மட்டும் கேட்டு வாங்க, தெரியுது? பரவாயில்ல, இதோ வரட்டும். இல்ல சார், இப்போ வந்துடுறாங்க. ஏமா சீக்கிரம் வாமா, கஸ்டமர் வந்திருக்காங்க. உள்ள என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நேத்து நான் கிடைச்சேன், லேட்டா வரக்கூடாதுன்னு சொன்னா சொல்லலையா? இதுதான் உனக்கு கடைசி. இனிமே ஒழுங்கா டயத்துக்கு வரல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேலையை விட்டு தூக்கிடுவேன். யூனிஃபார்ம் மாத்த போயிருந்தேன் சார். கஸ்டமர் நிக்காங்க, தேவையானதை எடுத்து கொடு. ஓகே சார். சார் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்குங்க சார். நல்லா சேல் பண்ணுவாங்க சார். ஓ, நல்லா சேல் பண்ணுவாங்களா? ஆமா சார். நல்லா சேல் பண்ணலனா சார் இப்பமே வேலையை தூக்கிடுறேன் சார். அப்போ சரி.
சேல் சரியா பண்ணலாம் வேலையை தூக்கிங்க சார். வேலைக்கு ஆட்களா கிடைக்காது. ஓகே சார். நீங்க கொஞ்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவேன். 2 லட்சமா? சாருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் காபி எல்லாம் கொண்டுட்டு வாங்க. அவங்க என்ன சும்மா வெட்டியாதான் நிக்காங்க, அவங்கள கொண்டு வர சொல்லுங்க. என்னம்மா சாருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி எல்லாம் கொண்டு கொடுக்கணும்னு தெரியாதே? பெரிய பெரிய கஸ்டமர்லாம் வந்தா இங்க பாரு, அவங்கள இப்போ நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், புரியுதா? ஓகே சார், ஓகே சார். சார் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க சார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஃபாரினுக்கு பறந்து போறல, மாடல் ட்ரெஸ், மாடல் ட்ரெஸ் தான் போட போறேன்னா கடைசியில சேல் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சுட்டா. காஃபி உன் கையாலெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். அருபருப்பு, அசிங்கம். அப்புறம் ஃபாரினுக்குலாம் போறேன்னு கேள்விப்பட்டேன். ஓ இதுதான் ஃபாரினா? ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் மாடல் ட்ரெஸ், ஓ இதுதான் மாடல் ட்ரெஸ்ஸா? இந்த மாடல் ட்ரெஸ் கூட நல்லாவே இல்லை. ஊருக்கு புதுசா வந்திருக்கானுங்க, அவனுக்கு எந்த ஊருக்காரனுங்க? பன்னியார்பட்டிக்காரனுங்க. அவன் கூட ஏதோ அரகுற ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்தின மாதிரி இருந்தது. தோட தெரிய, இடுப்பு தெரிய, கை கால் தெரிய, அப்படியே ஒட்டி ஒராசிக்கிட்டு போன. ஓ அவன் கொடுத்த யூனிஃபார்மா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு விட்டானா? அப்படி முடிச்சிருப்பான். அவன் தேவை முன்ன கிட்டான். உன்ன மாதிரி யாரு ஒரு அசிங்கம் பிடிச்சா கையெல்லாம் குடிக்க மாட்டேன். இங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொண்டு கொடுத்துறேன். உன் கையால நான் காஃபியே வாங்கி குடிக்க மாட்டேன். இதுல நீ சொல்லி நான் ஒரு பொருள் எடுத்துட்டு போய் அதை நான் பயன்படுத்தலாம், வாமிட்டு வந்துடும். நம்மள உண்மையா நேசிக்கிறவங்கள முதுகுல குத்திட்டு போனா இப்படிதாண்டி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்க வேண்டியது இருக்கும். துரோகம் பண்ணும்போது நல்லதான் இருக்கும், துரோகம் பண்ணிட்டு அந்த அனுபவிக்கும் போது நல்லதான் இருக்கும். அதனால வர தண்டனையும் அதை விட பயங்கரமா இருக்கும். உனக்கு வாழும் போதே தண்டனை கிடைச்சிட்டுல, இதுதாண்டி துரோகத்துக்கு கிடைக்கிற தண்டனை. உன்னை போய் என் பொண்டாட்டி லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. உன்னை அப்படி நினைச்சிட்டேன், அருவருப்பா இருக்கு. அது சரி, கழட்டி விட்டாலும் ஏதாவது கொடுத்துருப்பானே, எதுக்கு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா? உங்க அப்பன் தாவிதான் கோடி கோடி வச்சிருக்கானே, அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு அத நல்லா ஊர் சுத்தினிய, அப்பவுமே பாதி கறந்துருக்க மாட்டேன். அது இதுன்னு போட்டா கூட இருந்துட்டீங்களாமே, வேற எதுக்கு இந்த வேலை? சும்மா கேட்டேன், அக்கறை எல்லாம் கேட்கல, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஏன்னா உனக்கு வேலை எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லையா, அதான் நீ குடிஞ்ச ஒரு தட்டை கூட எடுக்க மாட்டேன். எப்படி இந்த இடத்துல வேலை பார்க்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். முன்னாள் மணிச்சி முன்னாள் அப்படிங்கக்காகலாம் கேட்கல, சும்மா கேட்டேன். உன் மேனிக்கும் உனக்கும் வேலை ஒத்து வராது, அதான் கேட்டேன். நான் வேணா வேற சேல்ஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு வரேன், அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. தேவையில்லை. ஐயோ 2 லட்சம் ரூபாய்க்கு சாமான் வாங்குவேன்னு சொன்னார, இவ ஒழுங்கா வியாபாரம் பாத்துருவாளா எப்படின்னு தெரியலையே. கண்ணுக்கு லட்சணமா இருக்கான்னு அந்த செக்ஷன்ல கொண்டு விட்டா வாயே திறக்க மாட்டேங்க. 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா. சார் பொருளெல்லாம் வாங்கிட்டீங்களா சார்? இதுல 2 லட்சம் ரூபா இருக்குது, எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், அவளை வேலைக்கு வைக்க கூடாது. அதுக்கு என்ன சார்? ஆனா என்ன, அந்த பிள்ளைக்கு யாரும் இல்ல, ஆனா தானே சொல்லிச்சு, அதான் சார் வேலை போட்டு கொடுத்தேன். இப்போ தூக்கியதா சார்? என்ன சொன்ன? ஆமா சார், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல, அனாத, ஏதோ அவ ஃப்ரெண்டு தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காளாம். என்ன என்ன சொல்ற? ஆமா சார், இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு, பெரிய இடத்து பொண்ணு, அதுதான் இங்க கொண்டு சேர்த்து விட்டுட்டு போச்சு பார்த்துக்கங்க. அதனாலதான். ஆனா இசை மட்டும் தானே இவளுக்கு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு யாரு? பன்னியார்பட்டி இளவரசி. சக்கரனா இசை தான் சேர்த்து விட்டுருக்கா. ஒரு நிமிஷம் இருக்க வரேன். என்ன ஆச்சு? உன்னை இசையா கொண்டு சேர்த்து விட்டா? வாழ்த்து சொல்லு, கொடுக்கட்ட போட்டுக்க சொல்லு, இசையா கொண்டு சேர்த்து விட்டா? போய் தந்து சொல்ல மாட்டேன். நல்ல நேரம், நான் இறந்து பண்ணிருந்தா இசை என்ன மன்னிச்சிருக்க மாட்டா. அவன் எதுக்கு ஒண்ணு இங்க கொண்டு சேர்த்து விட்டா? யாரும் இல்லைன்னு சொன்னியா? ஆமா, உங்க அப்பா உங்க அம்மா உங்க அத்தா, அப்புறம் யாரு? உங்க 2 அண்ணன் மாதிரி, உங்க அண்ணி மாதிரி எல்லாம் தான் இருக்காங்களே, அப்புறம் அண்ணாதான் சொல்லியிருக்கா. போதாதரைக்கு அந்த பன்னியார்பட்டிக்கு புதுசா வந்திருக்காங்களே, ஒரு கும்மாளமே இருந்தது, வேற எதுக்கு நீ சொல்லியிருக்கா? நம்ம கூட இருக்கிறதுனால அவங்க சொந்தம் இல்லைங்கிறத காட்டிட்டாங்க.
இல்ல இசை என்னமோ விஷயம் இருக்குது. இசை இவனை கொண்டு சேர்த்திருக்கானா? இசை அதுக்கு முன்னாடி இவ பார்த்திருக்கா. நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இசையை பாத்தியா? அப்படின்னா என்னமோ இருக்குது. நீ அந்த ஊருக்கு புதுசா வந்த கண்ணுல அவன் வீட்டு போறேன் போன பிறகு என்ன? ஏதாவது வேணும்னா பொருள் வாங்குங்க சார், இல்லைன்னா நான் வேற சேல்களை வர சொல்றேன். இந்த கடையவே என்னால வாங்க முடியும் தெரியல. சார், நான் இங்க வியாபாரம் தான் பார்க்க வந்திருக்கேன், வேற எதுவும் பேசுறதுக்கு வரல. சாரி, என்ன வேற வேலையிட்டு தூக்கிடுவாங்க, நான் வரேன். இங்கிருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பல்லாரும் அரைஞ்சுவேன். இசை வேற மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவ பாத்திருக்கா, இவ இங்க வியாபாரம் பாக்குறா, குடும்பம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு இங்க வேலை பார்க்கணும்? அப்ப இடையில என்னமோ நடந்திருக்கு. இவ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறா. உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு? நான் சிங்கம் பிடிச்சவ. என்கிட்ட பேசுறதே உங்களுக்கு அருவருப்பு. உங்க தன்மானத்தையும் மரியாதையும் இழந்துடாதீங்க. வேண்டாம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையே. சாரி சார், நீங்க வேற யாருக்கிட்ட வாங்கிக்கோங்க. ஆமாடி, நீ சொன்ன மாதிரி நீ அசிங்க பிடிச்சாடா. ஆமாடி, அசிங்க பிடிச்சாடா நீ. எங்க இசை எதுக்கு இங்க வந்து உன்னை சேர்த்து விட்டா? அவ எப்படி? அதை மட்டும் சொல்லு. இசை சம்பந்தப்பட்டதுனால தான் கேட்கிறேன், மொத்தப்படி வேற எதுக்கும் இல்லை. அவருடைய ஃப்ரெண்டுங்க முறையில பாவப்பட்டு பரிதாபப்பட்டு சேர்த்து விட்டா. நீ இந்த கஸ்டமரை பாத்துக்கிறதியா? நான் வேணா உன் செக்ஷனுக்கு போறேன். அது இருக்கட்டும், நீ தங்கறதுக்கு ரூம் கட்டல, யாருமே வீடு கொடுக்கல, ஒரு ஹாஸ்டல் இருக்கா, சேர்ந்துக்கிட்டியா? அதே நீ ஒரு பொண்ணா தனியா இருக்கனால ஏதாவது பிரச்சனை வருமா, அதனால யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்காங்க. நம்ம அரசு இருக்குல்ல, அந்த அரசுல உள்ள ஹாஸ்டல் இருக்கு, லேடிஸ் ஹாஸ்டல். என்ன அங்க கொஞ்சம் வில்லங்கமான பொம்பளைங்க நிறைய இருக்காங்க, அதான் உன்னை சேர்த்து விடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் உள்ள போயிட்டு வந்தேன், என்ன அடவடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் உன்னை எப்படி சேர்க்கன்னு தெரியல. பரவாயில்ல, உன் குணத்துக்கும் அவங்க குணத்துக்கும் ஒத்து வராது. நீ வாயே திறக்க மாட்ட, அவங்க என்ன வாய் பேசுறாங்க. சரி கொஞ்சம் பொறுத்துக்க, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியா பொறுத்துக்க, நான் அதுக்குள்ள வீட பாக்க. இன்னைக்கும் அவங்க வீட்டுல தங்கினா நல்லா இருக்காதுல்ல. சரி, யார் வீட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியல. உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது உதவி கேட்டியா? நீ அங்க வா சொல்றேன். உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு எந்த உதவினாலும் செய்யறேன்னு சொன்னால, பரவாயில்ல. ஐயோ, உளறிக்கிட்டு இருக்காளே. உன் ஃப்ரெண்டு தானே இங்க சேர்த்து விட்டா, அவகிட்ட நீ சொல்ல வேண்டியதுன்னு உன்கிட்ட இருக்க பிரச்சனைய. அவளுக்கு தெரியாதுல்ல நீ இவ்வளவு பிரச்சனையில இருக்கன்னு, அவகிட்ட சொல்ல வேண்டியதுதானே. இங்க பாரு, உனக்கு இருக்க பிரச்சனை அவ்வளவு இருக்குது, நீ எப்படி உன் ஃப்ரெண்ட சொல்லாம இருக்க? அந்த பொண்ணை பார்த்தா தைரியமான பொண்ணு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு கிட்ட சொல்லு, எல்லாம் சரியாயிரும். இப்படி எத்தனை நாள் ஓடி ஒழிஞ்சிட்டு இருப்பா? ஐயோ, போடாத. உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கியோ? அவ ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தானே இருக்கா, அவகிட்ட சொல்லி. சரி, நீ இந்த சாரை பாத்துக்க, நான் உன் செக்ஷன்ல போய் நின்னுக்கிடுதேன். சரி சரி, உன் ஃப்ரெண்ட்ட பார்த்து பேசிடு, சரியா? இன்னைக்கு எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குவேன், சரிப்பட்டு வராது, பாத்துக்க. நேற்று ரயில்வே ஸ்டேஷன்ல கடந்திருக்க, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு, இப்படி எத்தனை நாள் இருப்ப சொல்லு பாப்போம். ஏதாவது பாரு, சரியா? அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணு உன்கிட்ட கேட்டா, நீ தான் வாயே திறக்கல. சரி, நான் அந்த சாரை பார்த்துதான் நீ போ. சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? சொல்லுங்க சார், நான் எடுத்து கொடுக்கேன். அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையா? எதுக்கு சார் அந்த பொண்ணை பத்தி கேக்குறீங்க? எங்க சார் பார்த்தா ஏசுவாங்க, நீங்க பொருள் ஏதாவது வாங்குங்க சார். கட்டாயமா நான் பொருள் வாங்குறேன். அந்த பொண்ணு ஏன் தனியா இருக்குது? அவளுக்கு எல்லா உறவும் இருக்கு சார், ஆனா எல்லாருமே அந்த பொண்ணை ஏமாத்திட்டாங்க சார். சரி, எல்லாரும் ஏமாத்தினாலும் குடும்பம் இருக்குல்ல, குடும்பத்தோட இருக்க வேண்டியது என்ன? அதானே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு. அவளுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கதா சார் பாதுகாப்பு இல்ல, அதான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா, அதான் சார் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாதுகாப்பு இல்ல சார்? ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க, அங்க போய் பார்த்தா ஒரு பைத்தியக்காரனுக்கு இவளுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். அது இவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பைத்தியக்காரனுக்கு இவளை கல்யாணம் பண்ண பார்த்திருக்காங்க. இவளும் பைத்தியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை எப்படியாவது போனா போட்டுன்னு நினைச்சிருக்கா. இவ யாருக்கோ துரோகம் பண்ணிட்டாளா சார், அந்த பாவத்துக்கு தண்டனையா பரவாயில்ல, பைத்தியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னா கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிருக்கா. ஆனா அங்க வேற நடந்திருக்கு சார், அதனாலதான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. ஆனா அவங்க குடும்பத்தாட்கள் விடவே இல்லை, இவருக்கு திருட்டு பட்டம் கட்டி ஜெயில அடைச்சிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க?
அங்க வேற என்னமோ நடந்திருக்கு சார். ஆனா அவ எங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேக்கா. ஆனா அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுனால திருட்டு பட்டம் கட்டி ஜெயில அடைச்சிட்டாங்க சார். ஒரு சாரு, அவர் யாரு? செம்புலிங்க ஐயான்னு சொல்லுவாங்களே. சார் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார். அவரும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் தான் இவளை வெளியில கூட்டு வந்தது. அதனால இவ தனியா தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்புறம் இவ ஃப்ரெண்ட் இருக்கு சார். அவ நல்ல பொண்ணு, ரொம்ப சூப்பர் பொண்ணு. அந்த பொண்ணு தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த செம்பிளிங்கையா எதுவும் அடைக்கலாம் கொடுக்கலையா? அந்த வீட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருளை தான் இவ திருடிட்டான்னு இவ மேல திருட்டு பட்டம் கட்டினாங்க. அந்த பொருளோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா சார்? 3 கோடி. அந்த பொருளுக்கான மதிப்பு 3 கோடியை தான் அந்த செம்புலிங்கையா கொடுத்தாரு. மற்றபடி அவர் கொடுத்துட்டு அங்க நிக்கவே இல்லை. கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்துட்டாரு. அவளுக்கு இவ நிலைமை எதுவுமே இப்ப தெரியாது. அவர் காப்பாத்தினாரு. அது வரைக்குமே போதும் சார். சரி, அவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? தெரியல சார். இவா அவரை கடவுள்னு சொல்லுவா. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் வந்தாரு, ஒரு நிமிஷம் கூட நிக்கல. 3 கோடிக்கான பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதான் பணத்தை கொடுத்தாச்சா, அப்புறம் எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க? அதான் சார் எங்களை சொல்ல மாட்டேக்கா. ஏதோ ஒரு ரகசியமா அதை தெரிஞ்சுக்கிட்டாலாம். அதனாலதான் சார் இவளை விட மாட்டேக்காங்க. ஏதோ குடும்ப ரகசியம் நினைக்கிறேன் சார். இவ கட்டிக்க போதா இருந்த அந்த பைத்தியக்காரன், அவன் யாரு? தெரியல சார். இவளுக்குமே அது யாருன்னே தெரியாதான். பைத்தியக்காரனா எங்கேயோ இடிக்குத. சரிம்மா, ஒரு நிமிஷம். இதுல 2 லட்ச ரூபாய் இருக்குமா? நான் பொருள் வாங்கினேன்னு சொல்லிருங்க. சார் நீங்க பொருள் வாங்கலையா? இதுல 1 லட்ச ரூபாய் கடைக்காரனுக்கு கொடுத்துருங்க. சேல் பண்ணுதா 1 லட்ச ரூபாய் அந்த பொண்ணு கையில கொடுத்துருமா. ஒரு நல்ல ஹாஸ்டல்ல பார்த்து சேர்த்து விட்டு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம். சார் நீங்க அப்படியே அந்த செம்புலிங்க ஐயா மாதிரியே அவரு இப்படிதான் கொடுத்த பணம் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. அது எங்க ரத்தம். சரிம்மா. இந்த ரேச்சல் பிள்ளைக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. அதுக்கெல்லாம் நல்லா உதவி பண்றாங்களே. என்ன உதவி பண்ணி எதுக்கு? பாவம், அவன் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி எத்தனை நாள் ஆகுது. இவளா போய் அவ ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்க மாட்டா. அந்த பொண்ணு எங்குள்ள பொண்ணு? ஒண்ணு போல Dress போட்டா மாறு வேஷ மாட்டி. ஆமா இசை இப்படி சால்ரா டிப்பன்னு சத்தியமா எனக்கு தெரியாம போச்சுடி. சால்ரா அடிச்சாவல சால்ரா. அந்த இடுமாட்டு தடி பையகிட்ட நீ எங்க மாட்டிட கூடாதுன்னு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன உள்ள இழுத்துட்டு வந்திருக்க. பின்ன அப்படி பார்த்தா நீ தான் மூத்த மைனி. நீ தான் போய் பேசணும். கரெக்ட். ராணி நீதி நேர்மைன்னு பேசுறா. கரெக்ட் கரெக்ட். அப்படித்தான் இருக்கணும். பொம்பளைல இப்படித்தான் இருக்கணும். அதான் கரெக்ட். கரெக்ட் சொன்ன பாரு எப்படின்னு. ராணி இப்ப கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா? நீ நடிக்காதடி. அவ என்ன கோத்து விட்டுட்டான்னு உனக்கு சந்தோஷம் தெரியுதுல்ல. வா ஏடி, அவன் ஒரு முரட்டு பைய. மைனின்னு கூட பார்க்க மாட்டான். டக்குன்னு கோவப்பட்டுருவான் மாட்டி. கோவப்பட்டா கூட பரவாயில்ல, டக்குன்னு கையை வரை நீட்டிடுவான். ஆனால் நான் தைரியமா வரல. எரும மாடு எரும மாடுதான். சில விஷயத்துக்கு எரும மாடாதான் இருக்கணும். அப்படிதான் இருந்தாலும் வாழ முடியும். நான் வாக்கப்பட்டுட்டு நான் படுத பாடு இருக்கு பாரு. பையன் உள்ள இஷ்டத்துக்கு நம்மள ஆட்டி படைக்குது. இப்ப அவ என்னமோ புலம்புனா உனக்கு தெரியுமா? நான் இருக்க தெரியாம வாக்கப்பட்டுட்டேன்னு சொல்லியிருப்பான். அடி நீ தெரிஞ்சது நட்டி வாக்கப்பட்ட. ஆமா ஆமா. ஆனா உள்ள வரதுக்கு காரணமே நீ தான் தெரியுமா? நான் பாட்டுக்கு தெருவுல அழகா விளையாட்டு சாமா வச்சு வீடு கட்டி விளையாண்டுகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் தான் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு மெயின் ரோல்ல கொண்டு தள்ளிட்டிய பாதவத்தி. ஆனா அந்த கோட்டைக்குள்ள போனா வெளியில வர முடியாதுன்னு தெரியும்ல. பிறகு எதுக்கு நீ வந்த? டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுப்பவாடி சொன்னேன். அதனால வந்தேன். அதான் துறைக்கு வாக்கப்பட்டுட்டு கண்ணு சீரழித. இவன் மட்டும் பிரேமம்மாக்கு வாக்கப்பட்டுட்டு அப்படி கலகலான்னு வாழ்ந்துட்டான். போவியா? நானாவது பரவாயில்ல. நானா வந்து வாக்கப்பட்டுதான் சீரழிஞ்சேன். ஆனா நீங்க மட்டும் டைரக்டா வழக்காப்பு வச்சுட்டு தான் உள்ளே வந்தாவ.
சொல்லும் போது சில நேரம் அப்படிதான் கசக்கதை மட்டும் செய்யும். பாரு சார், இவனுக்கு வளகாப்பெல்லாம் முடிஞ்சு குழந்தை பெத்துக்கதான் இங்க வந்தா. ஊம மாதிரியே இருப்பாரு பிரேம் மாமா. எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்குத்தான் ஆம்பளை தனியா இருக்கும் போது அவங்களை தேடி போக கூடாதுங்கிறது. ஊமையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சுட்டாரு பத்தியா. இறக்கப்பட்டு பார்க்க போனியும் அதை எங்கிட்ட சொல்லாம போய் காட்டி. எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்திக்கிடுங்கட்டி. உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னே. நான் ஒண்ணு வர மாட்டேன். என்ன சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்க கூடாது. அந்த முரட்டு பையன்கிட்ட நீங்களே பேசுங்க. முடியாது. இந்த வாட்டி நான் ராணி பேச்சு தான் கேட்பா. அவ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறா. உனக்கு சாதகமா பேசுறாளா, நீ அப்படிதான் சொல்லுவ. பாத்துக்கிட்ட மட்டும் இருக்கே, இவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப தான் மட்டி. கொண்டே போட்டுறோம் பாத்துக்க. சரி கருக்கல் விட்டாச்சி, சீக்கிரம் வா. கருக்கல் விட்டா மாமா ட்ரிங்க்ஸ் ஏத்திடுவாரு. அதுக்கு முன்னாடி போய் பேசணும். ட்ரிங்க்ஸ் ஏத்திட்டா அவரு பேச மாட்டாரு, அவர் வாய் தான் பேசும். அவரு சுத்தி ஏத்ததுக்குள்ள நம்ம அவர்கிட்ட போய் பேச வேண்டியது பேசிடுவோம். வா. எப்படி இந்த பைய உள்ள விட மாட்டான். எதுக்கு நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? வா, வாக்கப்பட்டவள இவ சீரஞ்சத முடியும். வா வா வா. குடிசையில வாக்கப்பட்டவளோ வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல, அரவணையில வாக்கப்பட்டவளோ வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுது? கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. கரெக்ட். இதுல இருந்து என்ன தெரியுது? அரண்மனையில வாக்கப்பட்டாலும் சரி, குடிசையில வாக்கப்பட்டாலும் சரி, வாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு திண்டாட்டம் தான் அப்படிங்கிறது உறுதி. சரி சரி, ரொம்ப டென்ஷன் எடுக்காத. வா வா வா. பாரு எப்படி கட்ட திருப்பிக்கிட்டு நிக்கானே. கோவத்துல நிக்கலாமா. எதுக்குவா? இங்க கூட்டு வந்துட்டோம்ல அதுக்குத்தான். இல்லன்னா மட்டும் நீ விட்டுறவா போற? சொல்லு பாப்போம். இல்ல இப்ப கோவப்பட்டு ஏதாவது ஆக போறா? சொல்லு பாப்போம். நீ விடவா போற? நீ நினைச்சத முடிச்சிட்டு தான் விடுவ. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா நல்லவா இருக்கு? சொல்லு பாப்போம். இப்ப நீ என்ன புகழ்வியா இல்லன்னா ஓர வஞ்சனை பண்ணுவியா? சேச்சே, உன்கிட்ட போய் ஓர வஞ்சனை பண்ண முடியுமா? அது சரி. அது சரி, தண்டவத்துக்கு எதுக்கு கூட்டு வந்திருக்க? அதனால யாருமே தண்டவத்துல தலைய வச்சிட்டோமே. ஐயோ ஐயோ, திருவே எதுக்கு அங்க கூட்டு வந்திருக்க? இல்ல சார், எப்போ உங்க மாமாவை நம்பி வந்தானோ அப்பமே தண்டவத்துல தலைய வச்சதுக்கு சமம் தானே? இல்லையா ஜபாக்கா? எங்க மாமா ஏட்டி நீ குறடிக்க? சேச்சே, உங்க மாமாவை குறடிக்க முடியுமா? அத்தி போட்டு கொடுத்துருவாளோ? அத்தி அந்த மனுஷன் வேற கொலவெறியில இருக்குது. என்னமோ தெரியல, எனக்கு புருஷனை பார்த்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே வரல. நான் ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் பத்துக்க இசை. என்ன? உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன் பத்துக்க. அதுக்கு பேரு டைவர்ஸ். அது அப்படி சொல்லலாம், இப்படி எழுதி கொடுக்கறேன்னு சொல்லலாம் பத்துக்க. இப்பெல்லாம் தப்பிச்சா போதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு பத்துக்க என் நிலைமை. நான் பாட்டுக்கு சாறு வாங்கி வீடு கட்டிட்டு என்ன அழகா வாழ்ந்தே தெரியுமா? சொர்க்கம் சொர்க்கம். ஆசைப்பட்டு தலைய கொடுத்து எல்லாம் போச்சு தெரியுமா? ஏண்டி எங்க மாமா என்ன அவ்வளவு குடும்பத்தி படுத்துறாரு. பேசாமலே ஒரு குடும்பம் நடத்துறாராம். என்ன வீம்பு தெரியுமா? உடம்பு முழுக்க திமுரு. உன் மாமா சொன்ன மட்டும் உனக்கு சுருக்குன்னு யாருமே? பொண்டாட்டி வேணுமா? ஆனா பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டாராம். உனக்கு சாமத்தியம் பத்தாது. உன் சாமத்தியம் பேச்ச கெட்டு போய் நான் பட்டது மட்டும் தான் மிச்சம். மூடிக்கிட்டு நில்லு. அத்தி இசை பத்தி புஸ்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஃப்ரெண்டா தான் இருக்கா. அந்த வீட்டு பொண்ணா வரல, தூக்கி போட்டு மிதிச்சு அக்கா காரின்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நல்லா இருக்குதா? வர வர உனக்கு என் மேல பயமே இல்லட்டி? ஏன் அந்த வீட்ல எல்லாருக்கும் பயப்படுறது போறாதே, இல்ல உனக்கு வர நான் பயப்படுறாங்க? முடியாது முடியாது, அதெல்லாம் பயப்பட முடியாது. உன் கூட சொன்ன பிறகு எனக்கு மரியாதை கொடுக்க போறா? நான் பாட்டுக்கு கௌரவமா மூத்த மருமகளா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப எதுக்கிட்ட என்ன எப்படி கூட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிய? அப்படி வாயை பத்தி மூத்த மருமகளா கௌரவங்கிற பட்டத்தை வாங்கி நீ என்ன பண்ணிட்டியா? சத்தியமா நீ மிதிதான் ஆக போற. தோற ஒண்ணு ஓரட்ட அடிக்க போறான், பாத்துக்கிட்டே இரு. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், இந்த திருப்பி மட்டும் உங்க தோற மாமா என்ன விரட்டி அடிச்சான்னு வச்சுக்கையா, அவர் கண்ணில பட மாட்டேன். எனக்கு விடுதலை விடுதலை விடுதலைன்னு ஓடிடுவேன். தோற மாமாவால ரொம்ப பாதிக்கப்பட்டு போலாட்டே. எத்தே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். புரிஞ்சுக்கிட்ட சரிதான். ஆனா வாராமட்டி. சரி நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், நீங்க பேசுங்க. பாத்தே ஜபக்கா, காயின்னு வரும்போது கரெக்டா கலண்டா பத்தியா? அப்படியே கூமுட்ட. அவ இப்ப முகத்துல முழிக்க கூடாது. நீங்க எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிய. அந்த திருட்டு பையன் எத்தனை நேரம் அந்த இசையை பாத்துட்டு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? அந்த முரட்டு பையன் இத்தனை நாள் இப்படி பார்க்காம இருக்கானாங்க. நீ வேறக்கா, காலையில 4 மணிக்கே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்பேற்பட்டவன் இத்தனை நாள் பார்க்காம இருக்கானா? நான் தான் பார்த்தனே, நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டு தான் போறான். வீட்டுக்கு வர முடியாத? வீட்டுக்கு நீ யார் சொன்னா? அப்படின்னா அத்தே கிங்சி மாமா கூட இவ தங்க கடைக்கு போனா, அங்க வச்சு பாப்பான். அப்புறம் இவதான் எப்பவுமே ஜான் மாமா கூட வெளியில போவாள, அங்க வச்சு பாத்துருவான். திருட்டுத்தனமா. அண்ணே
இவங்க வந்திருக்காங்கன்னா அப்ப இசையும் வந்திருக்கணுமே. நீங்க மட்டுமா வந்தீங்க? அப்படின்னு நாங்க சொன்னா மட்டும் என்ன நீ நம்ப போற? நாங்க வந்திருக்கும் போதே அவளுங்க தான் இருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி நாங்க எங்க இருக்கோமோ அங்க இசை இருப்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவ வரல. இவன் போய் சொல்லு அப்படியே நம்பிடுவான் பாரு. நீ போய் சொல்லு உன் மூஞ்சில எழுதிருக்க. நான் மனசுக்குள்ள தானே பேசினேன். வெளியில பேசிட்டு இருக்கட்டி எருமை அத்தை இந்த முரட்டு பையனும் கேட்டிருப்பானே. நல்லா இருக்கியா? அவன் என்ன இடிதடி மாதிரி இருக்கானே, என்ன நல்லா இருக்கேன்னு கேட்க. இப்ப நான் மனசுக்குள்ள தானே பேசினேன். கொன்னு வச்சுட்டேன். நீங்க மட்டுமா வந்திருக்கீங்க? தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் மனசுல பேசினாலும் இவ திரும்பி முறைப்பா. எதுக்கு? அதாவது இசை ஒன்னு சொல்லிவிட்டா. என்ன சொல்லிவிட்டா? அதே அவ என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணுமா? என் பிள்ளை சாவ சொன்னா கூட சாவ. என்ன சொல்லுச்சு? சாவலாம் வேண்டாம், ஆனா ரெண்டு ஒண்ணுதான். கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது மனசுல தான் சொன்னேன் பத்துக்கான உனக்கு கேட்டுருன்னு எனக்கு தெரியும். இல்ல கல்யாணம்னு எல்லாரும் சந்தோஷப்படுறத பத்தியா, அதை சாவுன்னு பயப்படுறத பத்தியா, ஆனா ரெண்டு ஒண்ணுதாங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஐயோ இன்னைக்கு துறக்கி இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவா கிடக்கா இசை ஏதோ உன்கிட்ட பேசணுமா? என்னது என் பொண்ணு பேசணுமா? ஆத்தி குற்றாலத்துல குளிச்ச மாதிரி குதூகலமா துள்ளுதா. அவ்வளவு சந்தோஷமா? என் பொண்ணு எங்க? இங்கதான் இருக்கா. அதாவது உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கல்யாணமா? உங்க பொண்ணுதான் ஏற்பாடு பண்ணிருக்கா. நாட்டுக்காக்க போதே சரின்னு சொல்லிருங்க. சரின்னு சொல்லிட்டாரா? இவன் பொண்ணு என்ன சொன்னா நம்பவும் போலுக்க. அந்த பையல என்னென்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. இவன் கல்யாணம் ஏதோ விளையாட்டா நினைச்சுட்டான். நிஜமாவேதான் என் பொண்ணு தானே சொல்லிவிட்டா. சரி சரின்னு சொல்லிருங்க. நாங்க என்ன சொல்றோம்னு புரியுதா? இப்படி என் புள்ள பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. என் புள்ள எது சொன்னாலும் எனக்கு சரிதான். என் புள்ள பேச்ச நான் தட்டவே மாட்டேன். பொண்ணு யாருன்னு என் புள்ளைக்கு தெரியும். பொண்ணு மேல பைத்தியமா இருக்கலாம்டா, இவ்வளவு பைத்தியமா இருக்க கூடாதுடா. என் புள்ள சந்தோஷமா இருக்கல, அவளுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு தானே பிரச்சனை, அவளுக்கு என்ன? அவன் நல்லா இருக்கா. எங்க அண்ணன் மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல, கண்ணு கத்துமா பாக்காங்கல்ல. அதெல்லாம் நல்லா கண்ணு கத்துமா பாத்துக்கிடுவாங்க. சாப்பிட அடம் பிடிப்பால, ஒழுங்கா சாப்பிடுதாளா? சாப்பிடுதா. புள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு விடுங்க. ஒரு பழைய ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. போதும்டா. அப்புறம் தோட்டத்துல எல்லாம் லாந்து விடாதீங்க. அப்படியே லாந்தனால செருப்பு இல்லாம போவா. செருப்பு எல்லாம் போட்டு விட்டுருங்க. உங்க சாணனை தான் தூக்கி சமைப்பாரு, அவர் எங்க கீழே விடுதாரு. பெரியனை தூக்கி சமைப்பாரு. இருந்தாலும் பயப்படண்டா. சாமம்மா அப்புறம் உங்க தோரானே எல்லாருமே நல்லா தூக்கி சமைக்காங்க. ஆமா, கீழே விடுறதே இல்ல. இருந்தாலும் அவளை நடமாட விட்டு வேண்டாம். நடக்க விடுறதே இல்லையே. புள்ள போய் இவ்வளவு தூரம் எப்படி வந்திருப்பா? நடந்து வந்திருப்பால. நீ என்ன யோசிக்கிறது எனக்கு தெரியுதா. பொடி நடையா தெருவழியா தான் வந்தோம். புள்ள இல்ல இல்ல பதறண்டா. நாங்க பத்திரமா கூட்டு போயிருவோம். ஐயா இவங்களை நம்பியா? சரி நீங்க முன்னாடி போங்க. ஆமா, இவர் பின்னாடி வர போறாரு. அப்போ இசைக்கிட்ட என் புள்ள என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிருங்க. என் புள்ள என்ன சொன்னாலும் செய்வேன். அவளுக்கு கேட்கணுமா? என் புள்ள என்ன சொன்னாலும் செய்வேன். அவளுக்கு கேட்டிருக்கோம். நாங்க வாரோம். ஆமாமா, நீங்க பாத்து போங்க. என் பொண்ணு வந்திருக்கா என்ன பாக்க. ஐயோ தங்க பிள்ளை முகத்தை கொஞ்சம் காட்டிருமா? டேவிட், கிங்ஸ் எங்கேயும் போக மாட்டானே. வாஜானே. என்ன உன் பிள்ளைய கூட்டு வந்த மாதிரி இருக்கு கடைக்கு? வெளியில போறோம், அதான் அப்படியே கிங்ஸனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள மால் வந்திருக்கு, வைரமால் வந்தது, அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? வைரத்தை அவனுக்கு தான் செக் பண்ண தெரியும், அவன் தான் கரெக்டா செக் பண்ணுவான். அதனால அவன் செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்துருவான். இல்ல நானும் பொண்ணும் வெளியில போறோம். பாதுகாப்புக்கு எதுவும் ஆள் வேணுமா? இல்ல தூரம் அந்த பாதி அங்க வந்துடுறேன்னா. சரி பிள்ளைல இருக்கட்டும், அவர் கால் வலிக்கும், நான் உள்ள போய் வைரத்தை செக் பண்ணிட்டு வரேன். அண்ணா இந்தா அவனே வந்துட்டானே. ஓய் என்ன என்னடா 2 நாள் வீட்டுக்கே வரல? மால் வந்ததுன்னு தூத்துக்குடியில இருந்து, அது மாலுக்கு செக் பண்ண வேண்டிய வேலை, ஏகப்பட்ட வேலை, அதான் வீட்டுக்கு வர முடியல. வீட்டுக்கு வரலன்னா வீடு மாதிரி இருக்குமாடா? என்ன எப்படி இருக்க? ஓய் பார்த்து 2 நாள் ஆனா எப்படியோ இருக்கு. எங்கண்ணா கடைக்கு வந்த மாதிரி இருக்கு? பிள்ளைய கூட்டு வெளியில போறேன். சரி நீ கடைக்கு வந்துட்டியா என்னன்னு பார்க்க தான் வந்தேன். இப்பதான் வந்தேன் தூத்துக்குடியில இருந்து, அதான் வைரத்தை செக் பண்ணிட்டு இருந்தேன். சரிடா வேலை முடிஞ்சதா? அப்படி இல்லண்ணே
பார்க்கணும் கொஞ்சம் இருக்குது. உங்க சத்தம் கடிச்சு தான் ஓடி வந்தேன். டேடா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் போய் செக் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல நான் இருக்கட்டும். இருடா வாரேன். தங்கப்புல நீ எந்துக்க, அப்போ இப்போ வாரேன். டேய் பிள்ளைக்கு ஏதாவது ஜூஸ் தான் வாங்கி கொடுறா டேவிட். சரி நான் வாங்கிட்டு வரேன். தங்கப்புல இல்ல எந்துக்க, அப்போ இப்போ வந்துடுவேன். எங்கண்ணா வெளியில எங்க பிள்ளைக்கு செப்பல் பேக் எல்லாம் வேணுமா? அதான் நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரலான்னு போறேன். அதான் வந்த வீட்டுக்கு வந்துருமா? அவளுக்கு அதெல்லாம் வேண்டாமா, அவ கடையில போய் தான் எடுக்கணுமா. சரி நான் பேச மாட்டேன். ஏண்டி ஓகே சொல்லி 2 நாளா வரல என்ன பாக்கிறதுக்கே. கண்ணுக்குள்ளே நின்னடி பார்க்க வரணும்னு நினைச்சேன். இந்த வேலையை முடிச்சுட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ 2 நாள் கழிச்சு? வேலை இல்ல அதான். போங்க. என்ன பொம்மை ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். அடி அழகு பொண்டாட்டியே கிச்சலி அழகு போல இருக்குது பாரு. விடுங்க. ஏண்டி எடுங்க. தங்கம் டயர்டா இருக்கீங்களா? ஆமா அது உங்க பேச்சிலே தெரியுது. நான் உன்னை பார்த்தேன்னா எல்லா டைனஸும் போயிட்டு. சரி வீட்டுக்கு போலாமா? நான் அப்ப கூட வெளியில போகணுமே. சரி போயிட்டு வா. நான் அதுக்கு இந்த கடத்தை வெளியே முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். என்னவோ ஐயோ இது காடா. விடுங்க. இப்ப யாரும் வர மாட்டாங்க. வந்துட்டா விடுங்க. வர மாட்டாங்கடி. அண்ணா என்ன எப்படி 2 நாள் என்ன பார்க்காம இருந்தா? அத்தா போன் அடிச்சல. ஆமா அது 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் போன் அடிச்சுட்டு இருந்தேன். வேலை பார்க்க வேண்டாம். எனக்கு தேடும் போது தானே அடிக்க முடியும். 5 நிமிஷத்துக்கு ஒருத்தருப்பா. எப்பவும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியா? சரி என்ன தேடிட்டே இருந்தியம்மா? ஆமா உங்களுக்கு தான் என்ன தேடவே இல்லை. ஆமா தேடவே இல்லை. அதான் என் செலத்தை வந்து தூக்கிச்சு கொஞ்சிட்டு இருக்கேன் பாரு. அப்ப வந்துடுவாரு. விடுங்க. அவர் வரமாட்டாரு தெரிஞ்சதானே விட்டுட்டு போயிருக்காரு. வா உட்கார முடியா? விடுங்க. யாராவது வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்கடி. சரி 2 நாள் ஒழுங்கா சாப்பிட்டியா இப்படி? சாமம்மா பாத்துக்கிட்டாரு. உங்க அப்பா அப்பா கீழே விடுறதே இல்ல. நாளுக்கு நாள் வாசம் அதிகமாயிட்டே போதும் உங்க அப்பாவுக்கு. பின்ன சரி குட்டி பையன் எப்படி இருக்கான்? அவன் அப்படியே பிரேமம்மா மாதிரியே இருக்கான். ஆமா எங்க பிள்ளைங்க எங்கிட்ட வேணா இருக்கும். நிஜமாவே அவன் முழிக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கு. சீக்கிரம் போய் குட்டி பையனை பார்க்கணும். ராஜா உங்க கூட வந்தா? அவன் என் கூடயே தான் இருப்பான். அங்கதான் நிக்கான். அவன் என்னங்க உங்களை விட்டு தூரே போக மாட்டேங்க? அவன் ஏன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. நானே போச்சாலும் போக மாட்டான். இப்ப உள்ள அப்படியே என்ன பத்தி காப்பி பண்றான். சிங்க குட்டில இன்னும் பாரு 10 வருஷத்தை அப்படி கம்பீரமா வந்து நிப்பான் பாரு. அப்படி மீசிய மாதிரி கிங்ஸ் மாதிரியே வந்து நிப்பான். எந்த ஈசி வந்து மாட்ட போறாளோ? என் பிள்ளைக்கு என்ன அவன் சிங்கத்தோற மாதிரி இருக்கான். அவனுக்கு அழகான பொண்ணு தான் கிடைக்கும். அது சரி கிடைக்கட்டாலும் புடிச்சிட மாட்டீங்க. உங்களுக்குன்னு இந்த பாக்கி பாருங்க. ஆனா உங்களால தெரிஞ்ச எந்த பொண்ணு காதலிக்காது. நீங்களா தெரியாம தூக்கிட்டு வந்தாதான் உண்டு. நீங்க ராணி கடந்து மாட்டிட்டு முழிச்சால அப்படி. ராணி இல்ல ஒரே புலம்பல் தான். ஏன் அதான் அண்ணன் சேர்ந்துருப்பானே. ராணி இப்ப 8 அடி பாஞ்சு பாஞ்சு ஓடுறா. உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? செய்யல. அப்புறம் வீட்டுல என்னெல்லாம் நடந்தது? எல்லாமே தான். சாமம்மா தரமம்மா எக்ஸ்கியூஸ் மீ. சரி கஸ்டமர் வந்திருக்காங்க. இல்ல உட்காருவா. வாங்க டேவிட். ஜுவல்ஸ் மாதிரி என்ன கிஃப்ட் மாடல்ல வேணுமா? ஜுவல்ஸ் தான் வேணும். இப்போதைக்கு இந்த மாடல் மட்டும் தான் இருக்குது. இப்பதான் மால் வந்திருக்கு. இவங்க தான் டிசைன் வைக்கணும். இருக்கிறத பாத்தீங்கன்னா பாருங்க. இல்லைன்னா இப்ப நான் இருக்கிறத பாக்குறேன். நியூ மாடல்ல எப்ப வரும்? இன்னும் 1 வீக் ஆகும். இப்பதான் மால் வந்திருக்கு. லேட்டஸ்ட் மாடல் நிறைய வருது. பார்க்கணும் பாருங்க. இப்போதைக்கு இருக்கிற மாடலை பாக்குறேன். பாத்துக்கிறேன். தாத்தா என்னமா கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி? தாத்தா கொஞ்சம் பழைய மாடல் இருக்கா? 1 வீக் கழிச்சுனா புது மாடல் நிறைய வரும்னு சொல்றாரு. நம்ம இப்போ இருக்கதை எடு. அடுத்த வாரம் வேணா நியூ மாடல் எடுத்துக்கலாம். சரிங்க தாத்தா. இப்ப இருக்க கலெக்ஷனே காட்டுங்க. சரி டேவிட். சம்பளிங்க அள்ளி மலை சம்பளிங்க 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 அப்படின்னா சம்பளிங்க வரைய விதைச்சிட்டு தான் போயிருக்கணும். அப்படின்னா சம்பளிங்க வாரிசு மண்ணில் இருக்குதா? வேரோட அழியிலியா? சம்பளிங்க வம்சம் வேரோட அழியிலியா? இவன் என்ன அப்படியே சம்பளிங்க மாதிரியா இருக்கான். இவன் என்ன அப்படியே அள்ளி மலர் மாதிரி இருக்கா? சொன்னது மாதிரி விதைச்சிட்டு போயிட்டானா? சம்பளிங்கம் சம்பளிங்கம்
அதே குரல், அதே சம்பளிங்கண்ணா. இது சம்பளிங்கமே தான், இது சம்பளிங்கமே, இது சம்பளிங்கமே தான். இப்போ பழைய மாடல் பாருங்க. பாப்பா, உன் பேர் என்ன பேருமா? இசை. உங்க எங்க வீட்டு வாரிசு. அப்படின்னா சவாலை முடிக்க வந்தவா இவாதானா? அப்படின்னா செம்பலிங்க சொன்ன அந்த பொன் வாரிசு அரசாட்சி செய்ய ஆரம்பிச்சா நான் நான் என் வம்சம் இவளை யுத்தம் இவ இன்னுமா கண்டுபிடிக்காம இருப்பா. பொன் வாரிசு, செம்பலிங்கத்தோட பொன் வாரிசு. பொன் வாரிசு இருக்குது, செம்பலிங்கத்துக்கு பொன் வாரிசு இருக்குது. அப்படின்னா செம்பலிங்கம் ஜெயிச்சிருக்கான், செம்பலிங்கம் ஜெயிச்சிட்டான், செம்பலிங்கம் ஜெயிச்சிருக்கான். ஒரே ஒரு பொன் வாரிசா தம்பி? உங்க பேர் தம்பி? செம்பலிங்கம். செம்பலிங்கம் அப்படின்னா நீ ஜெயிச்சுட்டு தான் போயிருக்க. செம்பலிங்கம், கருப்பு சிங்கம், பொன் வாரிசு. இது எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிக்க போதா? நான் இப்படிதான் அன்னைக்கு அள்ளி மலரையும் அசால்ட்டா நினைச்சிட்டேன். கடைசியில் அவ பார்த்த சம்பவம் என் சாம்ராஜ்யத்தை தலையில மாத்திட்டேன். சாதாரண எடை போட முடியாது, வாக்கு பொம்மை மாதிரி இருக்குன்னு எடை போட முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு பேரும் ஒரே வீட்டு வாரிசா என்ன? ஆமா, பிள்ளைக்கு அம்மா என் அத்தை பொண்ணு. அப்படின்னா செம்பலிங்கத்துக்கு பொண்ணு இருந்திருக்கு. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. செம்பலிங்கத்து பொண்ணு இறந்து போச்சே, அப்படின்னா இது மகன் பிள்ளை இல்லையா? அப்படின்னா அது எப்படி? செம்பலிங்கத்துக்கு பொண்ணு எப்படி? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. தம்பி, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி பெரியப்பா அதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த பணியார்பட்டி வந்திருக்க புது குடும்பம் தானே? எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னுமா நான் யாருன்னு கண்டுபிடிக்காம இருந்திருப்போம். ஆமா தம்பி, சின்ன வயசுலயே ஃபாரினுக்கு பிசினஸ்க்காக போயிட்டு எப்படியும் ஊர் தான் முக்கியம்னு வயசான காலத்துல வாழலான்னு வந்திருக்கேன் தம்பி. ஓ ஓ, சொந்த மண்ணுக்கு வந்திருக்கீங்க? ஆமா தம்பி. பன்னியார்பட்டி தானே உங்களுக்கு? ஆமா தம்பி, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பன்னியார்பட்டி தான். இவளும் பன்னியார்பட்டி இளவரசி தான். பன்னியார்பட்டி இளவரசியா? என்ன இந்த பையன் இப்போ குழப்பிக்கிட்டே இருக்கான். பன்னியார்பட்டி இளவரசியா? பன்னியார்பட்டில எந்த குடும்பம்? அங்க இருக்கிறது ஒரே அரண்மனை தானே, அந்த அரண்மனை வீட்டு வாரிசுதான். இல்ல, இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அது எப்படி? அந்த அரண்மனைக்கும் செம்பலிங்க குடும்பத்துக்கும் ஆகாது. அப்படி இருக்கும்போது செம்பலிங்க குடும்பத்தில் உள்ள பொண்ணு எப்படி அந்த அரண்மனைக்குள்ள? வாய்ப்பே இல்லை. உண்மையிலே நீ அந்த அரண்மனையில பிறந்த பொண்ணாமா? அந்த அரண்மனையில மகாதேவன் பூமிமா பொண்ணு. வாய்ப்பே இல்ல, மகாதேவன் பொண்ணு. சத்தியமா மகாதேவன் செம்பலிங்க பொண்ணை பயன் பண்ணிருக்க மாட்டான். நான் நம்ப மாட்டேன். அவன் கொலவரைய தேடிக்கிட்டு இருந்தான். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். மகாதேவன் பொண்ணு, மகாதேவன் பொண்ணு. இல்ல இல்ல. நீங்க எங்க அப்பா பாத்திருக்கீங்களா? மகாதேவன் பொண்ணு, மகாதேவன். பொம்மிமா செம்பலிங்க ஐயா பொண்ணா? எங்க தாத்தா தெரியுமா? இல்ல, நாங்க அந்த காலத்து ஆட்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு. ஜமீன்தார்ல தெரியாம இருக்குமா? பாத்திருக்கீங்களா? இல்ல, ரொம்ப பார்க்க முடியாது. அப்ப நான் சின்ன பையன்ல, ஞாபகம் இல்ல. எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். 18 போட்டிக்கும் அவதான் அரசரா இருந்தாரு. நான் தான் மகாதேவன் பொண்ணு. மகாதேவன், மகாதேவன். இல்ல, என்னால இதான் நம்ப முடியல. நான் செம்பலிங்க குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு நான் வெளிநாட்டுல செட்டில் ஆனா செம்பலிங்க என்னன்னா ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, செம்பலிங்க குடும்பம் உயிரோட இருக்குன்னு எப்படி மகாதேவனுக்கு தெரியாம இருக்கும்? செம்பலிங்கா, நீ மாவீரன்னு சொல்லுவேன், நம்பல. இப்ப நம்புறேன். நீ மாவீர மட்டும் இல்ல, மா சக்கரவர்த்தி. தங்கப்பிள்ள, வேட்டையன் என்ன கஸ்டமரா? ஆமாண்ணே, ஆனா அந்த காலத்து ஆளு. தாத்தாலாம் தெரியுமா? அப்படியா? வாங்கய்யா, அதுல உட்காருங்க. நீங்க வேட்டையன் தானே? வேட்டையனா?
என்ன சொல்றீங்க? இல்ல, செம்பலிங்கையா கூட வேட்டையன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தானே இவரு? செம்பலிங்கையா பேரனே அவருதான். என்ன, இது வேட்டையன் தானே? இது வேட்டையன். என்ன தப்பி சொல்றீங்க? வேட்டையன் இல்லையா? என்ன உழைச்சிக்கிட்டு இருக்காரு இவரு? செம்பலிங்கையாக்காக உசுர கூட கொடுக்க துணிஞ்ச வேட்டையன் தானே இவரு? வேட்டையனா? சரித்திரத்தை மாத்தி புரட்டி போட்டுட்டு போயிட்டாரு செம்பலிங்க. இல்ல, எல்லாமே வித்தியாசமா இருக்குது. இவர் வேட்டையன் தான். இவர் வேட்டையன் தான், எனக்கு தெரியும். வேட்டையன், வேட்டையன் தான். வேட்டைங்கிறது யாரு? செம்பலிங்கையோட வலது கை. வலது கைனா செம்பலிங்கையோட அண்ணன். வேட்டையில மாமன்னன், வேட்டைய சக்கரவர்த்தி, பர்மா தேசத்து இளவரசர். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வேட்டையன், வேட்டையன். ஐயா, நீங்க வேட்டையன் மகனா? இல்ல, எங்க தாத்தா செம்புலிங்கம், அவ்வளவுதான். வேட்டைய பையனா இருக்கணும், இல்லைன்னா வேட்டையன் பேரனா இருக்கணும். இது எப்படி உங்க பொண்ணு? ஏன் பொண்ணுதான். அப்போ இப்ப வேட்டையன் எங்க? எங்கேயோ இடிக்குத, என்னமோ இடிக்குத. நீங்க எல்லாம் ஒரே தாய் வைத்து பிள்ளைங்களா? தாத்தா பேர பிள்ளைகள், அவ்வளவுதான். அப்பா அம்மா வேற வேற. இல்ல, வேட்டையனை நேருக்கு நேரம் பார்த்தவன்னா எனக்கு தெரியாதே. இவன் வேட்டையா பேரனாதான் இருக்கணும். இவன் செம்புலிங்க பேரனா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி செம்புலிங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் வாரிசு இருந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரு மர்மத்தை முடிச்சு போட்டுட்டு செம்புலிங்க போயிருக்காரு. ஏன்னா அப்பதான் குழப்பம் வரக்கூடாதுன்னு, யார் செம்புலிங்க பேரன்னு கண்டுபிடிக்க கூடாதுன்னு என்னமோ பண்ணியிருக்காரு. செம்புலிங்கய்யா அறிவாளின்னு தெரியும், ஆனா இவ்வளவு அறிவாளின்னு எனக்கு தெரியாம போச்சதே. இதோ ஒரு குழப்பம் இருக்குது. எங்க தாத்தா பாட்டி பார்த்திருக்கீங்களா? இல்ல தம்பி, அவங்க எல்லாம் அரசர்கள், எப்படி பார்க்க முடியும்? கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. ஓ, செம்புலிங்க பேரனுக்கு இவ்வளவு வயசு இருக்காது. இந்த பையனுக்கு எப்படி 40 இருக்கும். அப்படின்னா இது வேட்டையன் பையன் தான். அப்போ வேட்டையன் வாரிசும் உசுரோட தான் இருக்குது. இந்த பசங்க எப்படி எல்லா ரகசியமும் தெரிஞ்சு வச்சிருப்பானுங்க? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா பல கோடி சொத்து. அப்படின்னா செங்கோட்டை, பர்மா, இதுக்கெல்லாம் இவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா செம்புலிங்கய்யா பெண் வாரிசு தானே, செங்கோட்டைக்கு அரசியா மாத்துவேன்னு சொல்லிட்டு போனாரு. இந்த பொண்ணை பார்த்தா பச்சை புள்ள மாதிரி இருக்குதே. அரசி தானே இந்த பொண்ணு, அரசி மாதிரி தெரியலையே. அப்படியே அள்ளி மலரை உரிச்சு வச்சிருக்கு. சத்தியமா அப்போ செம்புலிங்கத்துக்கு பெண் வாரிசு இருந்திருக்கு. ஆனா எப்படி? ஆனா அள்ளி மலர் தான் இறந்துட்டால, அதுக்கப்புறம் எப்படி அள்ளி மலருக்கு பொன் வாரிசு? என்ன ஒரே குழப்பமா இருக்குதே. இஷ்டத்துக்கு வரலாற மாத்தி அமைச்சிருக்கானுங்க. இவனுக்கு வரலாறே வேற. இவனுக்கு ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆளு வேட்டையன். இன்னுமா வேட்டையின் குடும்பத்திலிருந்து ஒரு வருஷம் கூட உங்களை தேடி வரல? தம்பி, உங்களை தேடி வேற எந்த சந்ததியும் வரல? கிங்ஸின் இவனை விட்டுறாத, இவனுக்கு இன்னமும் தெரிஞ்சிருக்கு. எங்களை தேடி யாரு வரணும்? இல்ல, கேட்ட கண்டிப்பா செங்கோட்டையன் வாரிசு வந்திருக்கணும். செங்கோட்டையன் வாரிசு இந்த மண்ணில் இருக்குது. ஏய், பொன் வாரிசை பொத்தி வச்சுக்கிடுங்கடா. ஏய், இவா கிட்டதான் உங்க உசுரே இருக்குது. இவா அழிஞ்சா வம்சமே வரலாறு தெரியாம போயிடும். அத்தனை ரகசியத்தையும் சொத்தையும் சுகத்தையும் செம்புலிங்கம் பொன் வாரிசு மேல ஏன் வச்சானே இப்ப தெரியுதே. செம்புலிங்கம், நீ புத்திசாலிங்க நிரூபிச்சுட்டு போயிட்ட. ஆனா இவங்களுக்கு பெரிய ரகசியம் தெரிஞ்சது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவன் செம்புலிங்கம் வாரிசு, அவன் வேட்டையன் வாரிசு. அப்படின்னா 2 ராஜ வம்சத்தையும் ஆள பிறந்தவா இவதான். அப்போ கட்டி அரசால வந்தவா இவதான். எப்படி வேணும் உசோட இருக்கா? அது எப்படி பன்னீர் பட்டி அரமனையில் விட்டாங்க? இவனுக்கு என்னமோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. தட்டி தூக்குறண்டா.